வணக்கம் நண்பர்களே, நான் வைகறை கண்ணன். மனித வாழ்க்கையின் மிக சிறந்த பண்புகளில் ஒன்று தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதும் பிறர் செய்த தவறுகளை மன்னிப்பதும் ஆகும். மன்னியுங்கள் என்பது ஒரு எளிய வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு, தெரியுமா? மனித உறவுகளின் பிணைப்பை வலுப்படுத்தக்கூடிய வலிமை இந்த வார்த்தைக்கு உண்டு. ஒரு சிறிய தவறு கூட இருவருக்கு இடையேயான மிகப்பெரிய நல்லுறவையும் சீர்குலைத்துவிடும். இந்த சூழ்நிலையில் நமது அகந்தையை அவிழ்த்து வைத்துவிட்டு சாரி, மன்னியுங்கள் என்று ஒரு வார்த்தை கூறும் பொழுது எரிகிற நெருப்பில் குளிர்ந்த நீரை ஊற்றுவது போல பகையையும் கோபத்தையும் தணித்துவிடும். சாரி என்று கேட்கும்போது அகந்தை அழிகிறது. உறவுகள் நிலைக்க அகந்தையை விட மனித நேயமே முக்கியம் என்பதை இது உணர்த்துகிறது. மன்னிப்பு கேட்பது மட்டும் பெருமை அல்ல, பிறர் வேண்டும் பொழுது அவரை மனதார மன்னிப்பதும் உயர்ந்த பண்பாகும். தோன்றுபவரையும் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்பவரையும் அல்லது தவறு செய்பவர்களையும் பொறுத்து செல்வது என்பது தலையாய பண்பாகும். பௌத்திர நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கிறார் மகாத்மா காந்தி அவர்களுடைய தந்தை கரம்சந்த் காந்தி. அவருக்கு எதிரே உடல் நடுங்கியபடி நிற்கிறார் 15 வயது காந்தி. அவரது கையில் ஒரு துண்டு சிட்டி. அது காந்தி தான் செய்த தவறுக்காக தனது தந்தையிடம் மன்னிப்பு கோருவதற்காக எழுதப்பட்ட மன்னிப்பு கடிதம். அது படுக்கையில் இருக்கும் கரம்சந்த் காந்தி அவர்களுடைய சோர்ந்த கைகளின் விரல்களுக்கிடையே அந்த மன்னிப்பு கடிதத்தை சொருகுகிறார் மகாத்மா காந்தி. கரம்சந்த் காந்தி அவர்களுக்கு விழிப்பு தட்டிவிடுகிறது. எழுந்து உட்கார்ந்து கொண்டு கடிதத்தை பிரித்து படிக்கிறார். அங்குள்ள தந்தையே, நான் மன்னிக்கக்கூடாத குற்றம் ஒன்று செய்துவிட்டேன். அண்ணனின் கை காப்பில் இருந்த தங்கத்தை சிறிது வெட்டி எடுத்து விற்றுவிட்டேன். இந்த தவறு என்னை மிகவும் வாட்டுகிறது. நான் நினைத்த இந்த தவறால் உங்கள் மனம் என்ன பாடுபடும் என்பதை நான் அறிவேன். மேலும் இந்த தவறினால் என் மனச்சாட்சி என்னை மிகவும் வாட்டி வதைக்கிறது. ஆகையினால் என்னை மன்னித்து அருள்ந்து தாங்கள் எனக்கு தரக்கூடிய தண்டனை எதுவாகினும் நான் பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வாறு எழுதப்பட்ட காந்தியின் மன்னிப்பு கடிதத்தை படித்து முடித்ததும் கரம்சந்த் காந்தி அமைதியுடன் ஒரு கணம் யோசிக்கிறார். பின்னர் அவரது கண்களில் இருந்து முத்துக்கள் போல கண்ணீர் துளிகள் சாறை சாறையாக கொட்டுகிறது. அந்த கண்ணீர் துளிகளில் காந்தியின் மன்னிப்பு கடிதம் நனைகிறது. பின்னர் அந்த கடிதத்தை அப்படியே
கிழித்து போட்டுவிட்டு கரம்சந்த் காந்தி அவர்கள் மீண்டும் படுக்கையில் சாய்ந்து கொண்டார். தந்தையின் இந்த செயல் மகாத்மா காந்தியின் இருதயத்தை பிழிந்தெடுத்து விட்டது. அதனால் கதறி அழுகிறார். வாழ்க்கை பயணத்தில் தவறுகள் இயல்பானவைதான். ஆனால் அதை சுட்டிக்காட்டும் பொழுது ஏற்றுக்கொண்டு மன்னியுங்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பிறர் செய்கிற தவறை பரவாயில்லை என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே சமூக நலனுக்கும் மன அமைதிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் மிக முக்கியம். சாரி என்பதை தாண்டி அதை உணர்ந்து வாழ்வதே மனிதகுலத்தின் அழகாகும். நன்றி.